ஹாய் 90s கிட்ஸ் ஃபேமிலி. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது சாட்டர்டேன்றதுனால க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நார்மல் க்யூவிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்லேயே மக்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட் சூஸ் பண்ணோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே இருக்கவங்க சொன்னாங்க குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம், பொறுமையாக வெயிட் பண்ணி சாமி பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். சாமி பார்த்துட்டு உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் நாங்கள் வெளியிலேயே ஷூட் பண்ணிட்டோம். உள்ளே சாமி பார்த்தோம். கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. கூட்டம் கொஞ்சம் நெரிசல் அதிகமாக இருந்தது. சாமியை பார்த்துட்டு அம்பாள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோம் பார்த்தீங்கன்னா யானையை பார்த்தோன்னே நம்ம பிள்ளைங்க ரொம்ப குஷியாகிட்டாங்க. ஆனால் கிட்ட போக கொஞ்சம் பயந்தாங்க. மேலேருந்து ஃபுல்லாக ஓவராலாக பார்க்குறதுக்கு வந்து வியூ பாயிண்ட் மேலே வச்சுருக்காங்க. அது 50 ருபீஸ் பர் பர்சன் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால் நம்ம வந்து கோவிலையே முறுக்கு வாங்கிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஆலயம் இருந்துச்சு. அதில் வந்து கோவில் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அது என்ன பிரசாதம் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு அவிச்சு, நம்ம கடலப்பருப்பில் செய்கிற மாதிரி சிறுபருப்பு அவிச்சு அதை தேங்காய் துருவி போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவில் டிஷ்னாவே பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல். பொங்கல் இருந்து, புளியோதரையிலேருந்து கொடுக்குற சுண்டல் இருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறத விட கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நம்ம அதிகமாக வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற பிரகாரத்தை எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தோம். உள்ள நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையான முறுக்கு அது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் சாமி பார்த்துட்டு தலைவாசல் கோபுரத்துலேருந்து நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது யானை வெளியே ஒரு யானை இருந்துச்சு. இது ரெண்டும் ஒரே யானையா இல்லை வேறு யானையான்னு தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சான்னு தெரியல. யானை வெளியே இருந்துச்சு. யானையை பார்த்தோம். பிள்ளைங்களை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கிட்ட கூப்பிட்டு போகலாம் பார்த்தா பிள்ளைங்க ரொம்ப பயந்தாங்க. சரி, ரொம்ப வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ சாமியை பார்த்துட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால நம்ம ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு போனோம். ஜூஸ் கடையில் மாதுளை ஒரு ஆரஞ்சு ஆர்டர் பண்ணி ஜூஸ் குடித்தோம். அது பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள் டூரிஸ்ட் பஸ்லாம் நிறுத்துகிற இடத்துல இருந்து கொஞ்சம் பார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த டெம்பிளுக்கு. ஸோ நடந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. ஆனால் நடக்க ரொம்ப தூரமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப வரும்போது ரொம்ப டயர்டாகிட்டோம். சரி, போகும்போது நம்ம ஆட்டோவில் தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோ பேசிட்டோம். ஆக்சுவலாக வந்து 60 ருபீஸ் ஆர் 70 ருபீஸ் கேட்பாங்க. நம்ம 50 ருபீஸ் கொடுத்தாவே வாங்கிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்டு நம்ம ட்ராவல் பஸ் விட்டுற பார்க்கிங்க்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுற ஸ்ரீரங்க ரங்கநாதரை பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.